உலகத்துல இருக்கக்கூடிய சில கண்ட்ரீஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய வியர்டான சில லாஸ் உண்மையிலே கேட்டு ஆடி போயிருவீங்க. நம்ம ஊர்ல கேமரா தூக்கிட்டு போயிட்டு பிராங்க் பண்றோம் ஃபன் பண்றோம் சொல்லிட்டு போய் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல ஒவ்வொருத்தர்கிட்டயும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க கனடால போயிட்டு பண்ணவே முடியாது. ஏன்னா கனடால பிராங்க் அப்படிங்கிற விஷயத்த பேன் பண்ணி வச்சிருக்காங்க. சட்டப்படி அது குற்றம். சொல்ல போனா பேசும்போது கூட ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் பிராங்க் பண்ண போய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொன்னோம்னா அதுக்கு கூட அங்க தண்டனை இருக்கு. ஏன்னா அது சட்டப்படி அதுவும் பிராங்க் கேட்டகரியில தான் வருமா. சுவிட்சர்லாந்துல நைட்டு டாய்லெட் யூஸ் பண்றவங்க பிளக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சத்தம் நைட்டு தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா. இதனாலேயே அதை வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நைட் என்னடா பண்ணுவாங்க அங்க? தாகத்துக்கு கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம். இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போகல. கரும சவுத் கொரியா பத்தி நம்ம சேனல்ல ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கோம். ஆனா அப்படி இருந்தாலும் இந்த ஒரு வியர்டான ஒரு லா என்னைய உண்மையிலேயே ஷாக்காக வச்சுச்சு. சவுத் கொரியால ஆல்ரெடி ரொம்ப வருஷமா கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஏதாச்சும் இடையில ஏதாச்சும் பிரச்சனை வருது பார்ட்னர்ஸ் இடையில அப்படின்னா அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 2வது மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. டைவர்ஸ் அப்ளை பண்ணாமலே அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சவுத் கொரியால இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம நாட்டுல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன பேர்னாலும் வைக்கலாம். என் வாயில் நுழையாத பேர்லாம் இப்பெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா டென்மார்க்ல அந்த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேரை மட்டும்தான் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க பேரா வைக்கணுமா. அந்த லிஸ்ட்ல இல்ல பேரை வேற ஏதாச்சும் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே குழந்தை வீட்டுல இருக்கும், அப்பா அம்மாவை கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. எப்படிடா இந்த மாதிரி சட்டம்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. பார்ட் 2 வீடியோ இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக் கொடுத்துருங்க. கூடிய சீக்கிரத்துல பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்றேன்.